அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். டேய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. கோயிலாபுரத்துல இருந்து உன்ன போந்தாங்களே, கடதாசி போட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பிடிக்கும்? முதல்ல உடம்ப குறை. என் உடம்ப குறைச்சிக்க தெரியாம இழுத்து கட்டிட்டு பா. ஆமா ஆமா, இருக்கிற அழகுக்கு ஊர்ல இருக்கிறவெல்லாம் குறை சொல்லிட்டு நாளைக்கு ஒருத்தி வருவா இல்ல, அப்ப பாக்கணும். ஏண்டி வரமாட்டா? எங்க அக்கா மக சுனிக்கா, அவ வருவாடி. ஒரு 15 முழம் பூ கொடுமா. இந்த பாருமா, குழம்பு போடும்போது நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுறேன். என்னமா 4 பூ விட்டுதான் வெட்டுறது? குடியா மொழிக்கு போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளி வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா, அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரி போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா, ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி செந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே, கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக பூ விக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா. நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நீங்களும் நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு. உனக்கு தோல் வாயா இருக்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயம் இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? ஏய், இந்த அளவுக்கு வாய் அளக்கறே, இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்ன விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கட்டக்கோலையும் மலக்க முடியும், மோளம் தாயா போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. ஏய், நீங்க குப்பியை மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்போ ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆழாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜ கொலை வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே, எப்படி அது? நான் அளந்தா 2 முழந்தா, அடியே நீ இழந்தா 3 முழந்தா. தொடப்ப கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. ஏண்டாடே, கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொல்லுபடுவோம் படுவா. இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தாண்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வெங்கிட்டு. இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காராபூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு, மூஞ்சிய மோர கட்டியும் பாரு. அப்பா, இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி, படாம பாடினாலும் சரி, தப்பு தப்பு தான். தந்தல பையல இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா, வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். போடா அப்பா. போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவா. அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லன்னா ரோட்ல போற வர பெண்ணை பார்த்துட்டு பல்லத்தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பல்ல காட்டல? பல்ல காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா. என்ன விளையாடுறியா?
உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற? எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும். யோ, சொல்ல மறந்துட்டேனே. போன வாரம் என் தம்பி வந்திருந்தா. ராசிபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு சுந்தரி, நல்ல பொண்ணா, ரொம்ப அழகா இருக்காளாம். ஐயோ, அது பெரிய இடமாச்சே. இவனை எப்படி? உனக்கு விவசாயம் இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் நாடுது. வெளியூர்லயே வீச போகுது. இங்க வா, காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் முடிச்சு கபக்கரம் வைக்கிறோம். பாவம் அந்த பொண்ணு. அழகு வழியுதுன்னா அசடுல வழியுது. வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கெல்லாம் போடுவியா? போடுவேனே. எங்க 10ஆம் நம்பர் வாய்ப்பாடு சொல்லு. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே, பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது அது பொண்ணோட அம்மா. ஏன் சம்பந்தி, என்ன கூட்டிங்களா? இவங்கதான் தலைய வாரிக்கிட்டு நின்னாங்க. ஏங்க, நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பார்த்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீ ஏன் வேறப்படுற? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பீப்பா பீப்பா. போதியா, பெரிய பாரதியார் பரம்பரை. ஏயா, நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லன்னு ஒரு வரை எழுதி போட வேண்டாமா? கோடிக்கு போறத குறிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? ஏண்டி அவசரப்படுற? நீ நானும் பார்த்தா போதுமா? கல்யாணம் கட்டிக்க போற கழுத கண்ட கண்ட கம்நாட்டி பசங்களோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் போய் சைட்ல நின்னு அந்த பொண்ணை ஒரு தடவை சைட் அடிச்சிட்டு வந்துட்டா போதும். அப்புறம் கடுதாசி எதுக்கு? நானே நேர்ல போய் தகவல் சொல்லிடுறேன். சம்பந்தி அம்மாவையும் பார்த்தா மாதிரி என்னவோ தெரியல, அந்த அம்மா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க. ஏண்டி, அந்த அம்மா உன்னை விட கலர் கொஞ்சம் கூட இல்ல? இது கலர் இருக்கும். ஏயா, தெரியாம தான் கேக்குறேன். நீ பொண்ணை பார்க்க போனியா, பொண்ணோட ஆத்தால பார்க்க போனியா? கறவை மாடு மாதிரி தாண்டி கண்ணுக்குட்டி இருக்கும். அதனாலதான் அவங்க அம்மாவை பார்த்தேன். அவங்க அம்மா அப்படியே என் மனசுல நின்னுட்டாங்க. அவங்க மட்டும் நேர் வகுடுக்கு பயிலா சைடு வகுடு எடுத்திருந்தாங்க, பசுபலேட்டி கண்ணாம்பா மாதிரி இருப்பாங்க. தைரியமா போய் பேசுறா. அப்பா, எதுக்குப்பா எனக்கு கல்யாணம் எல்லாம்? என்னங்க, அவ என்னமோ கேக்குறான், பேசாம நிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்களேங்க. சொல்றேன். ஆனா கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா, குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண. உங்க குடும்பம் பெருசாகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா? நீ ஒத்த வந்தா போதும், குடும்பம் ரொம்ப பெருசாயிடும். ஆனா இந்த மாதிரி அனாமத்தா வரதை சேர்த்துக்கப்படாது. எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சு சேர்த்துக்கணும். அப்பதான் அது நிக்கும். சும்மா இருக்கலங்க. டேய், நாளைக்கு நீ போற, பொண்ணை பாத்துட்டு வர. நீயாச்சும் கண்ணுக்குட்டி பாத்துட்டு வா, கறவை மாட்டை பாத்துட்டு வராத. எனக்கு இதெல்லாம் வேணும் சொன்னல. இது கல்யாணம் வேண்டாமா? கிறுக்கு போயமாவனே, நாங்க சொல்றத கேட்கல. உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ சந்தையில நிக்கணும், உனக்கு சல்லி காசு தர மாட்டேன். போடா. கண்ணா, சந்தியில இந்த கம்நாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும். நீ பண்ணி பாரு, ஒரு கிளிகிழ போப்பா. ஏய், பாவம் பெரியவர், அவர் மனசை ஏன்டா நோகடிக்கிற? பாத்தியா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சால்தனமா பேசுறான். நீ சொல்லுப்பா. டேய், நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டாவடிச்சு வந்துருவோம். என்ன சார்? உன் வாயட்டா. முதலாளி, இந்த கலர்ல எங்க அக்கா மக சுந்தரிக்கு ஒரு ஜாக்கெட் அடிச்சா அப்படி நச்சுன்னு இருக்கும். இன்னொரு தடவை உங்க அக்கா மகளை பத்தி கடையில பேசின செருப்பால் அடிப்பேன். எங்க அக்கா மகளை பத்தி நான் பேசாம எங்க ஒப்பனா பேசுவான். நீ எல்லாம் பேச்சோட சரிடா, விளங்காதவன. தலைவா, என்ன சொல்றீங்க? ஒரு முளை கயிறு கொடுக்குறேன், தொங்குங்கிறேன். தொங்குன்னு மாமே. ஏன் தலைவா? நம்ம ஊர் வடிவேலு உங்க அக்கா மகளை பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கான். கல்யாணம் ஆன மறுமாசமே வாந்தி எடுப்பா, போய் அள்ளி போடு. போட்டாங்க. வடிவேலு நிலுங்கடா. உன்னாலதான் இருக்க போறேன். அசனு பாட்டியா, ஏன் உன்னாலதான் இருக்க போறேன்? உன்னாலதான் இருக்க போறேன். எந்திரிக்க மாட்டேன். இப்ப இந்த பஸ்ல ஏறி இருக்காங்களா 6 பேரு. அவங்க இறங்கினாத்தான் நான் எந்திரிப்பேன், இல்ல நான் இங்கே உயிரை விட்டுருவேன். அப்படியா? அவங்க எதுக்கு இறங்கணும்? அவங்க எதுக்கு இறங்கணுமா? 16 வருஷமா எங்க அக்கா மகளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் லவ் பண்றேன். அவளை போய் உங்க பொண்ணு பார்க்க போறாங்களாம். விடுவனா? போய் அந்த பக்கம். பொண்ணு நிறுத்த 4 பேர் பார்க்கத்தான் செய்வான். அதுக்காக பைத்தியக்காரத்தனா பஸ் கடையில படுத்துறா என்ன அர்த்தம்? எந்திரியா. 4 பேர் பார்த்தா கவலைப்பட மாட்டேயா? என்ன விட சிகப்பா லட்சணமா இருக்கான். அவன் பார்க்க கூடாது. அவன் பார்த்தா எனக்கு ஆபத்து. ஒண்ணு அவனை இறக்கி விடு, இல்லன்னா என் மேல ஏத்திட்டு போய் சொல்லு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேன் மரணதேவி. என்ன இவன் தான் பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னா நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. தூக்கிடாடா லாரே. அவங்க உன்னை தூக்கல,
எங்க அக்கா மக சுந்தரிய உயிருக்கு நான் காதலிச்சேனே. ஆண்டவர் இருக்கிறது உண்மையா இருந்தா அந்த பசு பாதியிலேயே கவுந்துருன்னு. எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? வணக்கம் வணக்கம். என்ன மாடசாமி விசாரிச்சிருவோமா? விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அவன் மூஞ்செல்லாம் எழுதி ஒட்டி இருக்க திருட்டு பசங்கன்னு. முழிக்கிறது பாரு திருட்டு மொழி. எடா தடிப்பேல அவங்க எல்லாம் குடுக்கறது நீ கொண்டு போறதா? சுமாரியா நாங்கெல்லாம் பாக்குறதோட சரி, இவன் தான் கொண்டு போறவன். ஓ, அவரு ஹீரோ, நீங்க எல்லாம் சைடா? அப்படி ஒரு ஏற்பாடு. ஐயோ டைம் ஆயிடுத்தோம், ஆரம்பிச்சுடலாமா? யோ, மூடிட்டு சும்மாரியா. எதுக்கு எடுத்தாலும் டைம் டைம்னு. டைம் பாக்கிறதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? மொத்தமா மொட்டை அடிக்க போறீங்களா? அடிங்க. அடுத்த வாரம் திருப்பதி போறதா இருந்தா செலவு மிச்சம். ஏய், என்னடா நக்கலு? களவாணி பயலுக்கு பேச்சு வேற, கொன்னுருவேன். ஏய், கத்திடுறா. ஏனுங்க சின்ன தலையில இருந்து ஆரம்பிச்சுட்டுங்களா? ஏயா எங்க கிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த முடிவு ஒண்ணுதான். அதுவும் போயிடுதா? ஏண்டா நீ பொண்ணு பார்க்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சுக்கணுமா? ஏங்க முதல்ல அவனுக்கு அடிங்க. என்னது, பொண்ணு பார்க்க வந்தீங்களா? யார் வீட்டுக்கு? ராசிபாளையம் பிரசிடென்ட் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு தான். நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இவர்தான் நம்ம மாமனாரா? ஓ மாமனாரு. மாப்பிள்ளைக்கு முதல் மரியாதையே ரொம்ப பிரமாதம். ஏன்டா பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைய கண்ணக்கோல் போட வந்தவன்னு புடிச்சிட்டு வந்துட்டீங்களே. நீங்களும் உங்க ஊர்காவல் படையும் மன்னிச்சிருங்க மாப்பிள. சரி சரி, மாப்பிள வந்ததே வந்துட்டாரு. பொண்ணை கூப்பிடுங்க, பாத்துட்டு போகட்டும். அடி சுந்தரி வாமா வா. ஆ! ஷோ. நல்லா கட்டுறதான், ஆனா கையில தான் தடவை கட்டுறேன். அம்மா கையில இருக்கிறத கடாச்சிடுமா. மாப்பிள மிரல்றா. சொல்லி யாரா செருப்பால் அடிச்சா? செத்து தொலையன். தலைவரத பத்தி இல்ல, அதுக்கு கொஞ்சம் மூளையை கசக்கணும். கையில கொடுங்க தலைவா, கசக்கிடுவோம். இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது தலைவா. எனக்காக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவளுக்கு ஆகவே கூடாது. அடி வச்சிருக்கியா இல்ல கிளம்பி ஒரே அமுக்கட்டுமா? சொல்றா சொல்றா, பஞ்சாயத்து போடு மெம்பர் கூட. இந்த கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தனித்தனி ரூம் இருக்கும்ல? பின்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தானே ஒரே ரூம்ல இருப்பாங்க. இத தெரிஞ்சு வச்சிருப்பேன். பொண்ணு ரூம்ல தலை வாரத்துக்கு சீப்பு வச்சிருக்கும்ல? இருக்கும். சீப் எடுத்து ஒளிச்சு வச்சிடுறேன். ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்னுடும். பாடா தலைவா. டேய், சீப்பு இல்லன்னா பொண்ணு எப்படி தலை வார முடியும்? முடியாது. தலை வாரலனா பொண்ணு எப்படி மணவரைக்கு வரும்? வராது. மணவரைக்கு வரலனா அந்த மடை எப்படா தாலி கட்டுவான்? மடையா? ஆமா, கல்யாணம் நடக்காது. அதனாலதான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம சீப் எடுத்து ஒளிச்சு வச்சிரு. தலைவா, உங்க மூளையை கசக்கினாலும் கசக்குனீங்க, கண்ணா பின்னாலும் கசக்கிட்டீங்க. போடா போடா. தலைவா, மோசம் போயிட்டமே. 3 சீப்பு இருக்கு, நான் எந்த சீப்பை ஒளிச்சு வைப்பேன்? 3 சீப்பை அமுக்கு. ஏன் நடக்காதுல்ல? நடக்காது. சீக்கிரம் நல்லா ஊத்துங்கடா. உடத்துல ஊத்துறானா சொம்புல ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா, என் பொண்டாட்டி எங்க பாத்தீங்களா? கிடத்துக்குள்ள பாரியா? தச்சி, என்ன மாமா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? உறக்க பேசாதடா. குளிக்கும் போது பல் துலக்க மறந்துட்டேன். டேய், இங்க ஊத்துங்கடா. நிறுத்துங்கடா. இவன் ஒருத்தன் குளிச்சா போதும், கிணத்தையே இறைச்சா மாதிரி ஆயிடும். டேய், சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு எல்லாத்தையும் மூடிட்டு வாங்கடா. பொண்ணு வீட்டுக்காரன் கேவலமா நினைக்க போறான். நீங்க சும்மா இருங்க மாமா. அவங்க கேவலமா நினைச்சிருவானுங்க. அவங்கள பத்தி எனக்கு தெரியாது. இந்த பாருங்க மாமா, அவங்க பல்லு தேய்க்கிறதே பாவம்னு நினைக்கிறவனுங்க. எல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க காசு வந்த உடனே காரியக்காரங்க ஆயிட்டானுங்க. கத்தி கத்தி கல்யாணத்தையே நிறுத்துருவ போல இருக்குதே. தலைவா, ஒரே தகராறா இருக்கு. கல்யாணம் நின்னு போடும் போல் இருக்கு. டேய், இந்த ஊர் ஆளுங்களுக்கு தலை பூரா காதுதான், மூளையே கிடையாது. ஆமாயா, மூளை இருந்தா உங்களோட சம்மந்தம் வச்சிருக்குமா? என்னையா சவுக்காரத்தை போட்டு தேய்க்கிறீங்க? வாசல் சோப்பையே பார்த்தது இல்லையா? இன்னைக்காவது நல்லா குளிங்க. ஆமாண்டா, இவனெல்லாம் போன வாரமே குளிச்சாச்சு. என்னமா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? உள்ள போய் வேலையை பாருங்க. அடடடடா, பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள அப்பந்தல வெடிச்சிடும் போல இருக்கு. ஏயா, என்ன குளிக்காம இவ்வளவு நேரம்? முகூர்த்த நேரம் நெருங்கிருச்சுல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மாறி மாறி குளிக்கிறாங்க. நாங்க எங்க குளிக்கிறது? நாங்க குளிச்சுட்டு காந்திபுரத்துக்கு வந்து சேர்ந்துடுறோம். என்னது சம்பந்தி? ஏயா, 85 ரூபா 60 பைசா இந்தியா சில்க் ஹவுஸ் வாங்குறது இப்படி ஆகிட்டீங்களே.
நான் நிலத்தை தங்க. ஐயோ கொஞ்சம் உட்கார, தலைக்க ஊத்துறேன். ஏன் குளிக்கலையா? இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில முதல் தடவை மூளைக்கு வேலை கொடுத்திருக்கேன். ஒர்க் அவுட் ஆகலாம் என்ன ஆகும்? ஐயோ நன்றி தலைவா. இன்னும் என்னென்ன நடக்க போகுது பார். ரோலிங் ஒரு 5 டீ போடு மலாயோட. என்னடா எப்போ 6 டீ கேப்பீங்க, இப்ப 5 டீ கேக்குறீங்க? வடிவேல் எங்க காணோம்? அவனுக்கு தான் ஜோடி செய்து விட்டுட்டாங்களே, அவன் இனிமேல் எங்க கூட வரமாட்டான். ஏன்டா அவன் என்னடா பண்ணிட்டு இருப்பான் இப்போ? பெருசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க போறான்? போடவா துவச்சுக்கிட்டு இருப்பான். எங்க அக்கா மக சுந்தரிய கட்டினதும் இல்லாம எனக்கு முன்னாடியே போஸ் கொடுக்கறான். அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன அழுவுற? வாயை மூடிக்கிட்டு காஜா போடு, எல்லாம் தச்சிருவான். தச்சாலும் பரவாயில்ல தலைவா, என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியலையே. சோடா வாங்கி தரேன், சாப்பிடு. எதுக்கு? ஜீரணம் ஆகிறதுக்கு. ஐயோ என் வயிறு பத்தி எரியுதே. டேய் மச்சான், தெரியாத தரமா அடிச்சிட்டேன், மனசுல வச்சுக்காத என்ன? நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, ஆம்பளையானா போதும். ஆனியா போடா. அப்படின்னா போங்கடா. டார்லிங், என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு. ஏய், ஸ்பெஷல் டீ என்னடா? சக்கரையே போட மாட்டாங்களா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்களா? வீட்டுல தான் சக்கரை இருக்கு, அந்த போய் போட்டுக்குவாங்களாம். ஏய், டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம்டா, ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுக்கு போறாங்க, சாப்பிட்டுக்கிறேன். முதல்லதான் வீட்டுக்கு போனாதான் தலைவலின்னு சொல்லுவ, இப்போ வீட்டுல இருந்து வந்த உடனே தலைவலின்னு சொல்றியா? ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அவனுக்குடா. ஏய், வீட்டு வரையும் போயிட்டு வந்துறேன்டா. தலைவலியா இருந்தா இங்கே டீ சாப்பிடுறா. வேண்டாம்டா, இங்கே டீ சாப்பிடு. ஏய், தலைவலியா இருக்கு, வீட்டுக்கு போய் டீ சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல. சின்ன பசங்க மாதிரி. ஏய், நான் குடும்பஸ்தன்டா. ஏய், எங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும், எங்களுக்கும் தலைவலி வரும், அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீயை சாப்பிடுவோம் இல்லடா? என்னடா உன் வேலை வேணா ஒண்ணு வேணாயா? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏண்டா அவங்கிட்ட சக்கரை எங்க இருக்குன்னு சொன்ன? அவன் வீட்டுல இருக்குன்னு சொன்ன. சொல்லுவாடா சொல்லுவ. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துட்டீங்களா மாமா? எந்த கிளியை எந்த பூனை கிட்ட கொடுத்த? ஏற்கனவே உனக்கு கோணவாயி, இதுல கொட்டாய் வேற. புதிரு போடாத, புரியுற மாதிரி சொல்லு. சொன்ன மாமா சொல்றேன். நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ அதுக்கு தான் கடனுக்கு சாராயம் வாங்கிட்டு வந்தேன். மீதிக்கு ஊறுகாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். கப்புன்னு அடிச்சிட்டு காதை காட்டுங்க, கொட்டி புடுறேன் கொட்டி. போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தையும் அவங்களே தின்னுட்டு சுந்தரிக்கு 3 காலம் மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னுக்கடின்னு சொல்லிட்டாங்க. அது என்னடா 3 காலு, ஆட்டுக்கு 4 கால்? அது நொண்டியாடு மாமா. ஐயோ, இப்படி இல்லாம கொடுமைப்படுத்தாளுங்க, என்னால தாங்க முடியலையே. எனக்கும் தாங்க முடியல மாமா. ஒரு கிளாஸ் அடிச்சுக்கட்டுமா? அடிச்சுக்கா அடிச்சுக்கா. இன்னொரு விஷயம் இருக்கே, அது என் வாயில சொல்லக்கூடாது. சொல்றா? அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. பரவாயில்ல சொல்றா. அது என் வாயில சொல்லக்கூடாது மாமா. சொல்றா. ஆமா, இந்த மீனாட்சி தெரியுமா? எந்த மீனாட்சிடா? அதான் மாமா, நான் வேலை செய்யறேன் டெய்லர் கடை, அதுக்கு பக்கத்துல பூ வித்துக்கிட்டு இருக்கான்ல, அவதான் இப்ப நம்ம வடிவேலுக்கு எல்லாமே. ஆடுறது என்ன, பாடுறது என்ன, குடிக்கிறது என்ன, கும்மாளம் என்ன. சுந்தரி உள்ள படுத்திருக்கான்னா வடிவேலு வெளியே படுத்திருக்கான். போனது மாதிரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா? முடியாது. அவ தாயாகலன்னா நீங்க எப்படி தாத்தாக முடியும்? முடியாது. முடியாதுல்ல. எல்லாம் அந்த கிழடுக பண்ற வேலை. அந்த வீட்டுக்கு சுந்தரிய மருமகளாவா கூட்டி போனாங்க, ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா கூட்டி போனாங்க. வீரத்தேவர்னு பேரை வச்சுட்டு கொஞ்சம் கூட வீரம் இல்லாம இருக்கீங்களே. அடுத்த தடவை வரும்போது சாராயத்தை வாங்கிட்டு வர மாட்டேன், ஒரு சவர கத்தி வாங்கிட்டு வரேன், அதுல மீசையை வலிச்சுக்கோங்க. இப்ப என்ன பாருங்க, வீரம் இல்ல, அதனால மீசை இல்ல. அவசரப்படாதப்பா, நாளைக்கு தந்துடுறேன். பேண்ட் ஷர்ட் தைக்க கொடுத்து 1 மாசம் ஆச்சு, எப்ப கேட்டாலும் நாளைக்கு தரேங்கிறியா? அறிவிலையா உனக்கு? பொறுமையா இருப்பா. பஞ்சாயத்து போர்டு மெம்பரா என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கக்கூஸ் பிரச்சனைல இருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் நான் தான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அப்புறம் தான் மத்த வேலையெல்லாம்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள ஃபேன் ஷர்ட் தச்சு தரல உன் மிஷின் வீதிக்கு வந்துரும். ஜாக்கிரதையாயிரு. தச்சு வச்ச அந்த பேண்ட் சட்டையும் காணும், அந்த பண்டார பயலையும் காணும். ஹலோ, அப்படியே என்ன தம்பி திடீர்னு நம்ம ஊர் பக்கம் சர்க்கஸ் குமாரி மாதிரி குழாய்களா எல்லாம் மாட்டிக்கிட்டு என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணு இல்ல, எங்க அக்கா மக சுந்தரி ஒரு வாரமா ஏன் ஞாபகமாவே இருக்கலாம். சோறு குடிக்கிறது இல்லையா, தண்ணி திங்கிறது இல்லையா. அப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க போய் பாத்துட்டு வாடான்னு. அப்படியே ஒரு லுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி? ஏன் தம்பி அக்கா பொண்ணை பாக்கணும்னு ஆசையோட போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு போறீங்களா? கையில ஏதாவது கொண்டு வரணுமா? மண்டையிலயும் ஒண்ணு இல்ல, மூஞ்சிலையும் ஒண்ணு இல்ல, கையிலயும் ஒண்ணு இல்லைன்னா உன்னை எவ்வளவு மதிப்பாளா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? போடா. கையில ஏதாவது கொண்டு போமாமே. அந்த கோழி யார் வீட்டு சொந்த கோழி? நீ ஏமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? கையால விட்டு உள்ள போ. பரவாயில்லம்மா, புருஷன் வீட்லயும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருந்த. புதுசா என்ன? அக்கா, ஏக்கா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட? சுந்தரி சௌக்கியமா? வேற நேரத்துக்கு சாப்பிடுக்கா. சுந்தரி சௌக்கியமா? ஏக்கா இப்படி கருத்து போயிட்ட? கருத்து போயிட்டேனா? சுந்தரி சௌக்கியமா? ஏண்டா டேய், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உன்னை என் தம்பின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கடா. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் இங்க வரல. இது மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கோழி, இத போய் அக்காட்ட கொடுத்துட்டு போடான்னு அம்மா சொன்னேன். சுந்தரி கொண்டா, குடுத்துட்டல, கிளம்பு. அது எப்படி கிளம்புறது? அக்காவுக்கு உரிக்க தெரியாது, நீ இருந்து உரிச்சு கொடுத்துட்டு வாடான்னு அம்மா சொன்னான். அப்ப இருந்து உரிச்சு கொடுத்துட்டு போ. அது எப்படி உரிச்சு கொடுத்துட்டு உடனே கிளம்ப முடியும்? அக்கா குழம்பு நல்லா வைப்பா, இருந்து ஒரு துண்டு கறி வாங்கிட்டு வாடான்னு அம்மா சொன்னான். நான் குழம்பு வைக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்தேன்னா என்ன குழப்பிடுவேன். கிளம்பு. அதெல்லாம் முடியாது. நான் சுந்தரி கூட இருந்து கூட மாட வேலை செய்ய போறேன். ஐ ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ சுந்தரி. வாக்கிய தம்பி காப்பாத்து, அடிய காப்பாத்துக்கிட்டே. ஐயா விட்டுட்டு போயிட்டாலே, நடுத்துல இப்படி விட்டுட்டு போனா நான் எப்படி வருவேன்? ஏதாவது கொண்டு போகணுமே. தெரியல. சரியாமா சவிக்கமா? இருக்கேன்ப்பா. எங்கடா போற? அக்கா வீட்டுக்கு. சுந்தரி, அக்கா மகா சுந்தரி. ஓ இங்க இருக்கியா? என்னம்மா சவிக்கமா? சுந்தரி, அது மாமா நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு இன்னொருத்தனை கட்டிட்டு அவசரப்படுறியே, எல்லாம் நீ செய்யற வேலை. டேய், இந்த அழகு மூஞ்சி வச்சுக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இங்க வராதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என் மானத்தை வாங்குறதுக்கே வந்திருக்கான். நான் அதுக்கு இங்க வரல. நம்ம வீட்டுல புடலங்காய் காய்ச்சிருச்சு, முதல் காய் அக்காட்ட கொடுத்து வாடான்னு அம்மா சொன்னான். உள்ளங்காயா? இது 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 பாவக்காய். பாவக்காய் பாவக்காயா? ஏதோ ஒரு காய் திங்க வேண்டியதானே. நம்ம வீட்டுல முதல் காய் காய்ச்சிருக்கு, நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிய? ஏய் அம்மா உங்களை எவனோ கூப்பிடுறான். செருப்பால் அடிப்பேன். செருப்பால் அடிப்பேன், போயிரியா? எந்த உன் வீட்டுக்காயா? வாட் யூ மீன்? ஐடியா கொடுத்த பாவத்துக்கு அன்னைக்கு என் வீட்டு கோழி அமுக்குறேன், இன்னைக்கு என் வீட்டு பூசணிக்கு அமைக்கிருக்க. ஆசையோட அக்கா மகளை பாக்குறதுக்கு அடுத்த வீட்டு பொருள் தான் கிடைச்சதா? ஏண்டா சட்டை பிடிக்காத எல்லாரும் பாக்குறாங்க, வெளியில வந்து காசு கொடுத்துடுறேன். அது ஒண்ணு இல்ல, என் சின்ன இதன் இல்லடா. ஆக
அது ஊட்டுக்காயா? ஆமாங்க. அப்போ எங்க மாமா வந்து உங்க வீட்டுல திருடிச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. அதற்கு என்ன சாட்சி? என்ன சாட்சியா? தெருவே சாட்சி, இந்த கொடியே சாட்சி. நீ இழுத்த இழுவையில இந்த குடிசையே சாய்ந்திருக்கும். திருட்டு ராஸ்கோ. ஆமா, ஒரு சின்ன குடிசை மேல பெரிய பெரிய பூசணிக்காய காய்ச்சிருந்தது. எங்க பாரந்தாங்காம குடிசை விழுந்துருமோன்னு ஒன்னு எடுத்து வந்த. தப்பா மாமா? மாமாவா? மாமாக்கு உர வச்சுட்டு வந்த உன்னை மிதிக்க கொண்டு. மாமா, சுந்தரி எனக்கு கட்டி கொடுக்கறதுக்காக நான் எந்த வருத்தமும் படல. என்ன மாமா? துப்புனும் தோணுச்சு. உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு புருஷன்காரன் எப்படி இருக்கணும்? ஆம்பளைக்கு அழகா அடக்க ஒடக்கமா வீட்டோட இருக்கணும். இல்லையே, இருக்க மாட்டேங்கிறானே. 10 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிச்சு வந்து நம்ம சுந்தரி அந்த வடிவேலு போய் பாக்குறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா ஆத்தாளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் பொண்டாட்டி மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். புளி போட்டு விளக்குனா பால் செம்பு கூட பளிச்சுன்னு ஆயிடும். ஆனா உன் மரமண்டை அப்படியே இருக்கே. அப்படிங்கிற? ஆமா. ஏமாமா, ஒரு புருஷன் பொண்டாட்டி கரும்பு தோட்டத்துல கசா முசான்னு பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரியம் வளரும். ஐயோ, குழந்தைதான் வளரும். வாழ்க்கப்பட்டவனால அவ வாந்தி எடுத்தா அதுல என்னடா தப்பு? உங்களுக்கு அறிவில்லைன்னு சொன்னா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஆ? பின்ன என்ன? வாழாவட்டியா வந்த இடத்துல அவ வகுத்துல குழந்தை எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்பா வீட்டுக்கு வந்த இடத்துல அவ யாரால அம்மா ஆனா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்படிதான் கேட்பாங்களா? கேட்பாங்க கேட்பாங்க கேட்பாங்க. இப்படி கேட்கட்டும்னு சொல்லித்தான் உங்க சம்பந்திகாரி சேவ கோழிய கொட்ட கோழிட்டு அனுப்பியிருக்காங்க. கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொந்தளிக்கும் மஞ்சிலே கொக்கரக்கோ ஏ கொக்கரக்கோ கொக்கரக்கோ. சொட்ட மாமா, நேர கடைக்கு போய் ஆ, சீல் எடுக்காத ஒரு பாட்டில் எடுத்துட்டு வாடா. இப்படி உங்களுக்கு சங்கடம் வந்தா சாராயம் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் ரெடியா கொண்டாந்துருக்கேன். ஊருக்கா? இந்த இருக்கே. வா மச்சான் வா, வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டு கேளேண்டா என்னோட பாட்ட. ஓஹோ. அவனுக்கு 2 கால் இருந்தா இனிமே இந்த ஊருக்குள்ள வருவான்.